வணக்கம். கன்னி ராசி ஆவணி மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாக தடையில்லா நற்பலன்களும், உங்களுக்கு இதுநாள் வரையில் தடையாக இருந்திருந்தால் தடைகள் விலகி அதிகப்படியான நற்பலன்களும் தரக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் ஆவணி மாதத்தில் இருக்கின்றது. கன்னி ராசிக்காரர்களுக்கு பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது. யாரிடமும் கொடுக்கல் வாங்கல், கொடுப்பதோ அல்லது பெறுவதோ இருக்கக்கூடாது. வீணான வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். திடீரென்று ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் தடுப்பது உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை தரும். இவை அனைத்தையும் ஏன் தடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு நற்காரியங்களை தொடங்கினாலும் அதில் நற்பலன்கள் என்பது கிடைக்காது. கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும் என்பதினால் மிக கவனமாக இந்த நாட்களை பொறுமையாக செயல்பட்டால் உங்களுக்கு 2.25 நாட்கள் தானே, அதற்கு பிறகு உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். ஆகையால் சந்திராஷ்டம நாட்களை தெரிந்து கொண்டு பொறுமையாக செயல்படுவது மிகவும் நற்பலன்களை தரும். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 23/8/2024 ஆவணி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 1:29 மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 25/8/2024 ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 4:25 ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசி, அதாவது கன்னி ராசியிலே கேது பகவான் இருப்பது சிறு கெடு பலன்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜென்மத்தில் எந்த கிரகம் சஞ்சாரம் செய்தாலும் சுக்கிரனை தவிர பாதகத்தை தரும். அந்த வகையில் கேது பகவான் இருப்பது கெடு பலன்களை தருகின்ற காலகட்டமாக இருக்கும். ஆனால் குருவின் பார்வை என்பது கேதுவின் மீது இருப்பதினால் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு 6ஆம் ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பதினால் கெடு பலன்களோ பாதக பலன்களோ இருக்காது. நற்பலன்கள் என்பது கொடுத்து கொண்டே இருப்பார். கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் ராசி மீன ராசியில் ராகு பகவான் இருப்பது உறவுகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனையாகப்பட்டது இப்பெல்லாம் வராது. குரு 9ஆம் இடத்தில் இருக்கும் வரையில் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாகவே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து, உங்களுக்கு வரக்கூடிய பல தொந்தரவுகளை தடுத்து, கெடு பலன்களை தடுத்து நற்பலன்களை தருவார். நற்பலன்களை குரு பகவான் தர வேண்டுமென்றால், அதிகப்படியாக பெற வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்க வேண்டும். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது உறவு சிக்கல்களை கொடுத்தாலும் குரு தடுத்து நற்பலன்களை தருவார். குருவுடன் இணைந்த செவ்வாய் பகவான் 9ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பது யோகத்தை தரும். எதிர்பாராத தனலாபங்கள், செய்யும் தொழிலில் வெற்றி, குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான நற்பலன்களும், கேட்ட பொருளை வாங்கி கொடுத்து நல்லவர், குடும்பத் தலைவன், குடும்பத்தில் அனைத்து வகையான நற்பலன்களும் செய்து நல்ல பெயரை பெறுவதற்குண்டான வழியை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கடக ராசி 11ஆம் ராசியில் அமர்ந்திருப்பதினால் கொஞ்சம் அலைச்சலும், அதற்கு பிறகு அதிகப்படியான வேலையும் இருந்தாலும் எதிர்பார்த்த தனலாபம் என்பது கட்டாயம் கிடைக்கும். சூரியனுடன் சுக்கிரன் இணைந்து 12ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பதினால் பாதகமல்ல, ஆட்சி பெற்ற சூரிய பகவான் உங்களுக்கு
செய்யும் தொழிலில், வியாபாரத்தில், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பான நற்பலன்களும், இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாட்டால் பல வகையான நற்பலன்கள் என்பது உங்களை தேடி வரும் என்று சொல்லி, இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.